வெல்கம் டு ரிஸ்லா ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் வறுவல். வாங்க எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோவக்காயை நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக. ஒரு பேனில், அகலமான பேனில் எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அதோட சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். கோவக்காய் நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம், தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி கோவக்காய் சாப்பிட்றாதவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கோவக்காய் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் எல்லா கோவக்காயிலையும் வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஸ்பீடில் தான் இருக்கணும். அடுப்பு மீடியமாக வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஸ்மெல்லே இருக்கட்டும். நம்ம மூடி போட்டு வச்சிட்ருக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். மசாலாலாம் நம்ம அப்புறமேல் தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோவக்காயை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். இந்த மசாலாலாம் முதலே சேர்த்துட்டோம்னா மசாலா கரைஞ்சி போயிடும். அதனால ஃபஸ்ட்டு கோவக்காயை நல்லா வதக்கிக்கலாம். முக்கால்வாசி அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வாங்க எப்படி இருக்குன்றது திறந்து பார்க்கலாம். முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும். மசாலா எல்லா பக்கமும் வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரசம் சாதம், சாம்பார் சாதத்து கூட இந்த கோவக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்றது திறந்து பார்க்கலாம். கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் அடுப்பு இருந்துச்சுன்னா போதும். லாஸ்ட்டாக நம்ம மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.